வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவோன வணக்கம். அருமைமிகு ஆற்றல் நிறை பெற்றோர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற என் அருமைமிகு மாணவ தங்கங்களே, மாணவ சிங்கங்களே, நாம் இந்த 10ஆம் வகுப்பிலே சொல்லப்படுகின்ற ஃபர்ஸ்ட் யூனிட்ல டெம்பஸ்ட், ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்ட டெம்பஸ்ட் என்ற கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கதையிலே ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் சந்திக்கின்ற இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஃபெர்டினாண்டு அந்த அழகான, மிக அற்புதமான, கவர்ச்சியான மிராண்டாவை பார்த்து வியந்து, இந்த காட்டிலே நீ ஒரு பெண் கடவுளோ என்று வியந்து கேட்கிறான். அதற்கு பின்னாலே இவை என்ன சொல்றான்னு பார்க்கலாம். she answered, அவள் பதிலளிக்கிறாள். சார், நடுவில் ஒன்று விட்டுட்டீங்க சார், அது அட்வர். she subject answered வரும். timidly means cowardice, கோழைத்தனம். அதாவது பயந்துக்கிட்டு போய் சொல்கிறான். கவர்டைஸ்லி, ஒரு விதமான பயம் வந்து சில பேருக்கு தேவையில்லாத புகழை தருகின்ற போது நமக்கு அதற்கு தகுதி இல்லாதவர்களோ என்ற ஒரு பயம் வரும். அது மாதிரி ஒரு தன்னடக்கம் இருக்கும். இந்த கவர்டைஸ் என்ற வார்த்தை அந்த தன்னடக்கத்தினுடைய பிரதிபலிப்பு. she was no goddess, அவள் பதில் சொல்கிறாள். she was no goddess, அவள் கடவுள் இல்லை என்று அவள் பதில் சொல்கிறாள். she was no goddess, கடவுள் இல்லை. பட் simple maid என்ன? மெய்டுன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று வேலைக்காரி, சர்வன்ட். அனதர் கன்னிப்பெண். திருமணமாகாத பெண். அப்ப மெய்டு, சிம்பிள் மெய்டுனா நான் எளிமையான ஒரு கன்னிப்பெண். அண்ட் வாஸ் கோயிங் டு, வேலைக்காரின்னு கூட சொல்லிக்கலாம், அவன் அதை கூட சொல்லிருக்கலாம். she was going to him, அவள் வந்து he is going to give him, அவனுக்கு கொடுக்க போகிறாள். என்ன கொடுக்க போகிறாள்? on account of herself, தன்னையே அவள் கொடுக்க போறா அப்படின்ற விஷயத்தை சொல்றான். நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயம், உனக்காகத்தான் நான் அப்படின்னு சொல்றேன். பிராஸ்பரோ இப்படி சொல்லுகின்ற பொழுது ரெண்டு பேருடைய உள்ளமும் அப்படி கருத்து உரிமிக்கிறது. அந்த சமயத்திலே when Prospero interrupted her, அவர் அந்த இடத்துல குறுக்கிட்டு வருகிறார். இன்டரப்டட்னா குறுக்கிட்டு வருது. Prospero அந்த இடத்துக்கு வருகிறார். he was well pleased, அவர் was pleased, passive voice, திருப்தி அடைகிறார், satisfied, மகிழ்ச்சி அடைகிறார். வெல் பிளீஸ்ட்னா மிக நன்றாக திருப்தி அடைகிறார். டு ஃபைண்ட், காணுகின்ற போது. தே அட்மையர்ட் ஈச் அதர், பாராட்டுதல். ஈச் அதர், ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்ளுதல் என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அவர் திருப்தி அடைகிறார். எப்பொழுதுமே நல்ல நட்பு என்பது, இடித்துரைப்பது என்பது வேறு விஷயம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் பேசுவது, இதுதான் சிறந்த அன்புக்கு இலக்கணம். அப்படிப்பட்ட அன்புக்கு இலக்கணமாக இவர்கள் இரண்டு பேருடைய பேச்சு இருப்பதனாலே இவருடைய எண்ணம் மறைமுகமாக என்ன தெரியுமா? ஃபெர்டினாண்டுக்கு மிராண்டாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதான். அப்போ அவர் நினைச்ச மாதிரியே அங்கே நடக்குது. தென் பட் டு
ட்ரை ஃபெர்டினாண்ட்ஸ் கான்ஸ்டன்சி. ஆனா டு ட்ரை முயற்சிக்கிறார். ஃபெர்டினன்டினுடைய கான்ஸ்டன்சி, திடத்தன்மை, கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அவன் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான், தட் மீன்ஸ் ஸ்ட்ராங்னஸ். அவனுக்கு ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. அந்த அன்பு நடக்குன்னு எதையும் விட்டு கொடுக்க. நட்பை பற்றி ஒருத்தர் சொல்கிறான், அவன் சரியில்லைன்னு சொல்கிறான், இந்த பார் என் நண்பனை பற்றி என்கிட்ட பேசாத சொல்லணும். அதேமாரி நம்ம அப்பாவை பற்றி நம்ம ஒருத்தன் பேசுவான், ஏய் எங்கள் அப்பா பற்றி பேசாத. அம்மா பற்றி பேசுவான், ஏய் எங்கள் அம்மா பற்றி பேசாத. ஆனால் இப்போ உலகத்தில் யார் திட்டனா நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மனோநிலை இன்றைய நவீன காலத்தில் மாறிடுது. நம்மை சார்ந்தவர்கள் பாதிக்கின்ற போது நம்மிடம் துடிப்பு ஏற்பட வேண்டும். இப்போ எல்லாம் நடிப்பு தான் இருக்கு. அப்ப டு ஃபைண்ட் ஃபெர்டினாண்ட்ஸ் கான்ஸ்டன்சி பண்ணும்போது he resolved to throw his resolvedனா தீர்வு காண்றது, ரிசால்வ்டுனா தீர்வு காண்றது. he resolved to throw என்றால் எரிதல் அர்த்தம், இந்த இடத்துல கொடுத்தல். throw some difficulties in their way, அவர்களுக்கு நிறைய கஷ்டங்களை தருகிறார். த்ரோ என்றால் இந்த இடத்துல எரிதல் அர்த்தம் கிடையாது, ஃபோர்ஸபிளாக கொடுக்குறான்றதுக்காக தான் த்ரோன்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸபிளி. அப்போ த்ரோ சம் டிஃபிகல்டிஸ் இன் தர் வே, அவர்களுடைய வழியில் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம் திருவிளையாடல் புராணத்தை, சிவபெருமான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அவன் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படின்னு பார்ப்பார் இல்லையா, பார்ப்பார். அதுமாதிரி நம்ம கதையில் பார்த்துருக்கோம் நிறைய பேர். ஒரு புலவர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டியில் போய் கலந்துக்கிற சூழ்நிலை வரும். அப்போ அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டன் பாடுவான். பார்த்துக்கலாம் படத்தில். therefore advancing forward, therefore ஆகவே advancing forward, முன்னாடியே நவுந்து he addressed the prince, அந்த இளவரசன்கிட்ட பேசுறார் with stun air. பாருங்க, a stun air, a stun air, இந்த வார்த்தை என்னால தெரிஞ்சீங்க, stun air. ஸ்டன் ஏர்னா கொஞ்சம் கோபமா பேசுறார், கட்டுப்பா, அதாவது வெறப்பா பேசுறார். அதான் ஸ்டன் ஏர், இது ஒரு பிரேஸ், ஸ்டன் ஏர். புரியுதா? அவ ரொம்ப டெம்பரா நடந்துக்கிறார். Here stun air telling him, வெறப்போட சொல்றார். ஆனா வெறப்பு இல்லை, வெறப்பா தன்னை ஆக்ட் பண்ணி கொடுக்கிறார். He came to island as a spy. ஸ்பைனா ஒற்றன், ஸ்பைனா ஒற்றன், வேவு பார்க்கின்றவன். அப்ப he came to island as a spy. நீ ஒரு வேவு பார்க்கறவனா வந்திருக்க இந்த ஊருக்கு, ஏதோ சூழ்ச்சி பண்ணுறதுக்கு உள்ளே வந்திருக்க. டு டேக் இட், அதை தான் நீ எடுத்துன்னு வந்திருக்க. ஃப்ரம் ஹிம் ஹூ வாஸ் த லார்ட் ஆஃப் இட். அப்போ ஹூ வாஸ் லார்ட் ஆஃப் இட், அவங்களுடைய லார்டாக இருக்கிற தன்னை அவர் வேவு பார்க்க வந்திருக்க நீ அப்படின்னு சொல்கிறான். ஃபாலோ மீ, வேவு பார்க்க வந்திருக்கேன். ஃபாலோ மீ செட் ஹி, என்னை பின்தொடர்ந்து வா. ஐ வில் டை யூ யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். ஐ வில் டை, நான் உன்னை கட்டி போடுறேன். யுவர் நெக், உன் கழுத்தையும், அண்டு ஃபீட், காலையும் ஒன்றா கைத்தால் கட்டிடுது, சங்கிலி கூட கட்டுவாங்க போட்டு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி டை, யூ ஷல் ட்ரிங்க், நீ குடிக்கணும். சீ வாட்டர், கடல் தண்ணி தான் நீ குடிக்கணும். குடிக்க முடியுமா?
எதுக்காக டெஸ்ட் வைக்கிறார். கடல் தண்ணி தான் குடிக்கணும். ஷெல்ஃபிஷ், ஷெல்லாலான ஃபிஷ், அது ஒரு கேவலமான உணவு, அதை தான் சாப்பிடணும். விதர்டு ரூட்ஸ், விதர்டு காய்ந்த ரூட்ஸ், கிழங்குகள், காய்ந்த கிழங்குகளை தான் நீ சாப்பிடணும். அண்ட் அஸ்க், காய்ந்த பழங்கள். அஸ்க் மீன்ஸ் சாய்ந்த பழங்கள். ஆஃப் த அக்கரன்ஸ், அக்கரன்ஸ்னு ஒரு பழம், ஒரு வகையான பழம். அந்த பழத்தினுடைய காய்ந்த பழம், அந்த அக்கரன்ஸினுடைய காய்ந்த பழத்தை மட்டும் தான் நீ சாப்பிடணும். ஷல் பி யுவர் ஃபுட்டு, ஷல் பின்னா இருக்கும், யுவர் ஃபுட்டு உணவாக இருக்கும் அப்படின்னு நிறைய கண்டிஷனை போடுறாரு. எதுக்காக? எதுக்காக? ஃபார் டெஸ்டிங். அவங்களுடைய அன்பு கரெக்டாக இருக்கா? எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் ஓடிடலாம். ஐயோ இங்கே வேணாண்டாப்பா, எனக்கு இந்த பொண்ணே வேணாம், ஓடிடுறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. எதையும் எதிர்த்து நிற்கிறான பார்ப்போம் அப்படின்னு. நோ நோ செட் ஃபெர்டினாண்ட். ஃபெர்டினாண்ட் சொல்றான், இல்ல வேணாம், ஐ சில் ரெசிஸ்ட் இட். நான் அதை எதிர்க்கிறேன். ரெசிஸ்ட்னா எதிர்க்கிறது. நான் இதை எதிர்க்கிறேன், நீங்க சொல்றது, ஏன்னா இவன் இளவரசன், நீ சொல்றதை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அண்ட் ட்ரீவ் ஹிஸ் ஸ்வார்ட், அவன் கத்தி எடுக்கிறான். ட்ரீவ்னா இழுக்கிறான், ட்ரா ட்ரீவ் ட்ராக். ஹிஸ் ஸ்வார்ட், அவனுடைய கத்தி எடுக்கிறான். பட் பிராஸ்பரோ வேவிங் ஹிஸ் மேஜிக் வேண்ட், அவருடைய வேண்டுனா குச்சி, மேஜிக்னா மந்திர குச்சி, மந்திர கழி, வேவிங்னா அப்படி ஆடு சுத்துறது. அந்த மந்திர கழியை சுத்துறாங்க. ஃபிக்ஸ்டு ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டுட், அப்படியே சுற்றி அப்படி காட்டுறாரு அவங்ககிட்ட. வேர் ஹி ஸ்டுட், எங்கே அவன் நிற்கிறானோ அந்த இடத்துல கழியை ஆட்டுறாங்க. ஸோ தட் ஹி ஹேட் நோ பவர் டு மூவ். அதனால், ஸோ தட் அதனால், ஹி ஹேட் நோ பவர், அவனுக்கு பவரே இல்லாமல் போயிடுது, சக்தியே இழந்துடுறான். டு மூவ், நவரவும் முடியல, அப்படியே நிற்கிறான். கத்தி எடுத்து நிற்கிறான், அப்படியே நின்றுதான், சிலமே நின்றுட்டான். மிராண்டா அங்கப்பான் ஹர் ஃபாதர், அப்பா பிடிச்சின்னு தொங்குறான். யாரு? மிராண்டா, அந்த லேடி. சேயிங், ஒய் ஆர் யூ சோ அன்ஜென்டில், என்னப்பா பெருந்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிறீங்க நீங்க, அப்பா அப்பா அப்படின்னு கேட்குறேன். ஹாவ் பிட்டி, கருணை வச்சு கருணை காட்டுங்கப்பா. ஹாவ் பிட்டி, கருணை காட்டுங்கப்பா சார். ஐ வில் பி ஹிஸ் ஷூரிட்டி, அவருக்கு நான் வந்து ஷூரிட்டி தரேன். ஷூரிட்டினா நான் தான் ஜவாப்காரி, ஏதாவது தப்பு நடந்தால் நான் பார்த்துக்கிறேன், நான் ஷூரிட்டி தரேன். ஷூரிட்டின்னா என்ன கண்ணு, நாம் சப்போர்ட் பண்ணி, அதாவது அவங்களுக்கு பதிலாக நான் என்ன வேணாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதா ஷூரிட்டி. திஸ் இஸ் த செகண்ட் மேன். இது ரெண்டாவது மனுஷன். ஐ எவர் சா, நான் பார்த்ததில்லை. unto me, ரெண்டாவது மனுஷன்னா முதல் மனுஷன் அப்பா, அதுக்கு அடுத்தது ஃபெர்டினாண்ட். அப்ப டு மீ he seems true one, அவன் உண்மையானவனாக, he seems காட்சியளிக்கிறான். a true one, அவன் உண்மையானவனாக காட்சியளிக்கிறான். அப்பா அவனை ஒன்றும் பண்ணாது, நான் ஷூரிட்டி தரம்பா அப்படின்னு டாடி கிட்ட போய் பெக் பண்றான், கெஞ்சுறான். சைலன்ஸ் செட் ஃபாதர், அமைதியாரு. அப்பா சொல்ற சைலன்ஸ். ஒன் மோர், ஒன் வேர்டு மோர் வில் மேக் மீ சைடு யூ. ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னா, ஸ்கோல்டு, சைடு மீன்ஸ் ஸ்கோல்டு, திட்டுறது. நான் உன்னை திட்ட வேண்டி வரும். கேர்ள், ஏதாவது நீ பேசினா நான் உன்னை பேச வேண்டியதாயிடும். வாய் மூடு. ஒரு பெண் எல்லா காலத்திலுமே மிக சிறந்தவளாக விளங்குவாள். குழந்தையாக இருக்கின்ற போது மகாலட்சுமி மாதிரி சிரிப்பாள். சிறுமியாக இருக்கின்ற போது அப்பா அம்மாவுக்கு பயங்கரமாக உதவி செய்வாள்.
ஒரு மனைவியான பிறகு நல்ல கணவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பான். ஒரு தாயான பிறகு தாய்க்கு சப்போர்ட்டாக இருப்பான். எல்லா இடத்துலையுமே அருமையாக இருக்கிற பெண்கள் ஒரு காலகட்டத்தில் மட்டும் தவறு செய்கிறாங்க. அது என்ன, அந்த இளமை பருவத்தில் மட்டும் டபார்னு ஏன் தான் சேஞ்ச் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அது அது கடவுளுடைய படைப்போ அல்லது என்னவோ, மற்ற எல்லா விஷயத்திலும் அவர்கள் அருமையான கேரக்டர் உடையவர்கள். அந்த இளமை பருவத்தில் மட்டும் எந்த முடிவை எடுப்பார்கள் என்பது மட்டுமே வேதனைக்குரிய விஷயம். அந்த இளமை பருவத்திலே தன்னை கட்டுப்படுத்தி சரியாக ஒரு பெண் வாழ்வாளானால் அவருடைய வாழ்க்கை பூஞ்சோலையாக திகழும் என்பதிலே சற்றேனும் சந்தேகமில்லை. தன்னை கட்டுப்படுத்துகிற சக்தி அந்த இளமை பருவத்திலே வர வேண்டும். பையன் கூட சொன்னா கட்டுப்படுத்துவான், டாய் அப்படின்னா நின்றுடுவான். ஒன்றுதான் பிரச்சனை, இது உண்மை. அப்ப வான் பண்றார், கேர்ள் வாட், என்னது என்ன நீ திடீர்னு சேம் கோல் போடுற அப்படி. an advocate for an imposter. அப்ப அட்வொகேட்னா சப்போர்ட் பண்றது, an advocate for imposter. அவனுக்காக சப்போர்ட் பண்ற விஷயத்தை இவர் என்ன செய்யறாரு, எதிர்க்கிறார். யூ திங்க், நீ நினைக்கிற, there are no more such a fine man. ரொம்ப நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. having seen only him and Caliban. having seen, நீ பார்த்திருப்ப, only him and Caliban. நீ காலிபன் என்ற ஒரு அங்க ஒரு ராட்சசன் இருக்கிறான், மோசமான ஆள். அவன் அவனையும் என்னையும் தான் நீ பார்த்துருக்க, வேற யாரை பார்த்துருக்க நீ அப்படி. this he said to prove, அவன் அதை நிரூபிக்கணும். his daughter Constancy. எதுக்காகனா இவளும் ஸ்ட்ராங்கா இருக்காளான்னு பார்க்கணும், அதுக்காக அந்த வேலை செய்ய சொல்றார். and she replied, சொல்றாரு, இப்ப ஒரே சமயத்தில் இந்த கிங்கு மகளுக்காக மட்டும் இல்லாமல் இவளுடைய அன்பு உண்மையாக இருக்குதுன்றது அவரு அந்த பக்கமும் முறைச்சி பேசுகிறார். my affection are most humble. அவள் சொல்கிறாள், என்னுடைய அன்பானது most humble, மிகவும் எளிமையானது. I have no wish to see goodlier man. I have no wish, நான் விரும்பவில்லை to see goodlier man, ஒரு நல்ல மனிதனை பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே நான் my affection are most humble, எளிமையானது. I have no wish to see the goodlier man, ரொம்ப டாப்பான ஆள் வேணும்னு அவனை எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு மனுஷனாக தான் போதும். உலகத்தில் டாப்பான மனிதன் யாரு? இன்னும் எல்லா இடத்துலையும் தவறு இருக்கும் என்ற விஷயம். அடுத்தது, கமான் யங் மேன். இப்போ பொண்ணுக்கிட்ட இருந்து திரும்பிடுறாரு. கமான் யங் மேன் வா, செட் பிராஸ்பரோ டு த பிரின்ஸ். பிரின்ஸ்னா ஃபிர்டினாண்ட் சொல்றாரு, யூ ஹேவ் நோ பவர் டு டிஸ்ஒபே மீ. எனக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு உனக்கு சக்தி இல்லை, கீழ்ப்படிஞ்சு ஆகணும். யூ ஆர் ஸ்லேவ். பிராஸ்பரோ had commanded, கட்டளையிட்டு இருந்தார், ஃபெர்டினாண்ட் டு ஃபைல் அப்னா கும்பலா கூட்டுறது, ஃபைல் அப் ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட். நிறைய ஹெவினா பணம் வெயிட்டான, வுட்டுனா விரவுகள், அந்த விரவெல்லாம் ஒன்றா நீ கூட்டணும். இளவரசங்கிட்ட போய் விரவெல்லாம் தூக்கி வைடான்னு சொல்கிறேன். King's sons not being much such used to laborious work. அரசர்களுடைய பிள்ளைகள் not being much used to the laborious work,
இதுமாரி லேபர் கஷ்டப்பட்டு உடல் உழைக்கிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்களே. மிராண்டா soon after found him almost dying with fatigue. அந்த வேலையை அவன் செய்துட்டு இருக்கிறான். மிராண்டா soon found, அவனை பார்க்குறா, ஃபவுண்டு காண்கிறாள். him almost dying to fatigue. ஃபேட்டிக்னா களைப்பு, டயர்டு. டைனா கீழே ஊந்துடுற மாதிரி இருந்தான், இறந்துடுற மாதிரி அப்படியே தள்ளாடுறான். அந்த விரவை எடுக்க முடியாமல் தள்ளாடுறான். லாஸ் லாஸ் மீன்ஸ் ஐயோ, தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது இங்கிலீஷில் லாஸ், ஐயோ. செட் சி டூ நாட் ஒர்க் ஸோ ஹார்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாத. ஏங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க. மை ஃபாதர் இஸ் அட் திஸ் ஸ்டடீஸ். எங்கள் அப்பா இப்போ படிச்சு நிற்கிற ரூம் போயிட்டார். ஹீ இஸ் சேஃப் ஃபார் தீஸ் 3 hours. உங்களுக்கு பாதுகாப்பு. 3 மணி நேரம் அவர் வரமாட்டார், ஜாலியாக இருங்க, பிரே ரெஸ்ட் யுவர் செல்ஃப், கொஞ்சம் ஓய்வு விடுங்க அப்படின்னு சொல்கிறார். சப்போர்ட் பண்ணுறான் லவருக்கு. ஓ மை டியர் லேடி செட் ஃபெர்டினாண்ட், மை டியர் லேடி, அன்புக்குரியவளே, ஐ டேர் நாட், நான் செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு செய்ய மாட்டேன். ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க். டாஸ்க் மீன்ஸ் வேலை. மஸ்ட்னா கண்டிப்பாக, ஃபினிஷ் என்றால் முடிக்கிறது. என்னுடைய வேலையை நான் கண்டிப்பாக முடித்தாக வேண்டும். பிஃபோர் டேக் மை ரெஸ்ட். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் வேலையை முடிச்சுங்க. இது பாருங்க, இதான் சேலஞ்ச். ஒரு வேலையை போய் முடிக்கணும்னு போய் உட்காந்தா, படிக்கணும்னு உட்காந்தா படிச்சு முடிச்சுட்டு மற்ற வேலையை வாங்க. Then if you will sit down, said Miranda சொல்றார், நீ உட்கார்ந்தா I will carry your locks the while. நீ போய் the sentence say, if you will sit down I will carry your locks the while, said Miranda அப்படின்னு வரணும். அதை டெக்னிக்கலாக மாற்றி வச்சிருக்காங்க பாரு. இப்படி தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும். அப்போ நீ இங்கே உக்காந்தா அந்த விரவில் நாத்திக்கு போடுறேன் அப்படின்னு மிராண்டா சொல்கிறான். அஃபெக்ஷன், லவ். பட் திஸ் ஃபெர்டினாண்ட் would by no means agree to. By no means, by no means, by no means, by no means. சரியில்லை, சரியில்லை. பை நோ மீன்ஸ் என்னது, இதெல்லாம் சரியில்லை, அதுதான் அந்த வார்த்தை பை நோ மீன்ஸ்ன்றது. புரிஞ்சுங்க, இதை புரிஞ்சுக்கலன்னா பை நோ மீன்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ். இங்கிலீஷ் படிக்கிறது அர்த்தம் இல்லை. இது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணும் வேற விஷயத்தில். அப்போ பை நோ மீன்ஸ் இது ஒன்று ஒத்துக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. Prospero, who had enjoined Ferdinand these talks merely as a trial of his love, was not at his book as his daughter supposed, but the standing by them invisible overhear that they said. Prospero, who had enjoyed the Ferdinand. ஃபெர்டினாண்டை என்ஜாயின் பண்ணிட்டு இருக்கான், அனுபவிச்சுட்டு இருக்கான். எப்படிப்பட்ட மனுஷன்ற விஷயத்தை டெஸ்ட் பண்றாங்க. திஸ் டாக் மேர்லி ஆஸ் ட்ரையல். இந்த வேலையானது ஒரு சின்ன ட்ரையல், ட்ரையல் பயிற்சி. ஆஃப் ஹிஸ் லவ், அவருடைய அன்புக்கான பயிற்சி தானே தவிர அவனை உண்மையிலே மரம் சுமக்க வைக்கணும், கஷ்டப்படுத்துன்ற எண்ணம் பிராஸ்பராக்கு இல்லை. புரியுதா? அப்ப என்ஜாயின் சேர்ந்துக்கிறாரு. பிராஸ்பரோ வாஸ் நாட் அட் ஹிஸ் புக். அந்த பிராஸ்பரோ இங்கே தான், அந்த சென்டென்ஸ் இங்கே வரணும். பிராஸ்பரோ புத்தகத்திலே இல்லை. புத்தகத்தை பார்க்கல, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டார். ஏன்னா ஒரு மந்திரஜாலம் தெரிஞ்சவர். As his daughter supposed, அவங்க டாக்டரும் அப்படியே தான் நினைக்கிறாங்க.
பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை தம் இன்விசிபிள். ஆனால் அவங்களுக்கு பக்கத்தில் இன்விசிபிள்னா கண்ணுக்கு தெரியாமல் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறார். ஆனால் இவங்க 2 பேருக்கு தெரியல. ஓவர் ஹியர் மீன்ஸ் ஒட்டு கேட்க. வாட் தே செட், அவங்க என்ன சொல்றாங்கன்றதை இவர் கேட்டுட்டு இருக்கார். ஃபெர்டினாண்ட் என்கொயர்டு ஹர் நேம். ஃபெர்டினாண்ட் என்ன செய்றா, அவளுடைய பேர் என்னன்னு கேட்குறான். which she told, அதுக்கு அவ சொல்றா, saying it was against his father express command she did so. அது நான் சொல்ல மாட்டேன், என் பேர் என்னன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். it was against her father's express command she did so. அவ்வாறு செய்யக்கூடாது, பேரை கேட்டால் பேரை சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அப்பா கமாண்ட் பண்ணியிருக்காரு. ஆகவே நான் அவங்கள்ட்ட பேர் சொல்ல மாட்டேன். ஸோ அப்பாவுக்கு இவ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அது பக்கத்தில் கேட்கும்போது இவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் தென் ஃபெர்டினாண்ட் இன் ஃபைன் லாங் ஸ்பீச், ஒரு நீண்ட பேச்சில் அவன் சொல்கிறான், டோல்டு த இன்னசென்ட் மிராண்டா, அறியாமையான பெண்ணாக இருக்கின்ற மிராண்டா கிட்ட சொல்கிறான், he was heir of the crown of Naples. நேப்பிள்ஸினுடைய வாரிசு நான், அண்ட் she should be his queen. நீ என்னுடைய குவீனாக இருக்க போகிற நீ அப்படின்னு, நீ எதுக்கு வேலை போடுற, நீ என்னுடைய குவீனாகவே ஆயிடுவ நீ அப்படி. இவளே இளவரசி தான். ஓகே. ப்ராஸ்பரோ தென் appeared before them. உடனே அந்த இடத்துக்கு ப்ராஸ்பரோ வரான். இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷனையும் கேட்டுக்கிட்டு வராரு. மீதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வெல்கம் ராஜா, வள்ளுவன் குரல் போல் வாழ்க பல்லாண்டு. நல்லா படிச்சுப்பாரு, திரும்ப திரும்ப கேளு, ஒவ்வொரு வார்த்தையும் மனதிலே பதிய வைத்து கொள்வது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு சென்று திரும்ப பாரு, மறுபடியும் மூடிவிட்டு அதை நாம் என்ன படித்தோம் என்பதை நினைவுக்கு கொண்டு வருதலே படிப்பு. வகுப்பிலே கவனியுங்கள், வீட்டிலே போய் பாருங்கள், படித்ததை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள், வாழ்க்கையிலே வெற்றி அடைந்து விடுங்கள். வள்ளுவன் குரல் போல் வாழ்க பல்லாண்டு. அருமை மாணவர்களை வாழ்த்துகிறேன்.